கலைஞர் சமாதிக்கு 6 அடி இடம் கொடுக்கவில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமியை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தரக்குறைவாக விமர்சித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சென்னை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய RS பாரதி, கலைஞர் மறைந்தபோது அவருக்கு இடம் கொடுக்க வேண்டி எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேட்டதாக தெரிவித்தார். கௌரவம் பார்க்காமல் குடும்பத்துடன் அவருடைய வீட்டிற்கு சென்று மெரினாவில் 6 அடி இடம் ஒதுக்க கேட்டபோது EPS முடியாது என மறுத்ததாக கூறி அவரை RS பாரதி தரக்குறைவாக திட்டி தீர்த்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அல்பைக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திர கொடாத்திர பிடிப்பான்னு சொன்னா பாருங்க. சசிகலா காலில் வந்து தவழ்ந்து போய் முதலமைச்சரான எடப்பாடி வீட்டுக்கு கௌரவம் பார்க்காமல் நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் குடும்பத்தோடு போய் அவருடைய வீட்டுக்கு போய் மெரினாவிலே ஒரு 6 அடி இடத்தை தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவர் போகிற போதே நாங்களாம் கேட்டோம், எங்க போறீங்க? எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன். கட்சி சார்பாக கேட்டால் கூட கொடுக்காம போனால் போடுவார். குடும்பத்தின் சார்பில் அப்பா என்கிற முறையில் அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு 6 இடம் கேட்பதற்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு தளபதி போனார். ஆனால் திரும்பி வருகிற போது முடியாது என்று மறுத்து அனுப்பினார். 89ல் தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் MGR அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் இந்த நாய் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசுல மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன். அவன் MGRே பார்த்தது கிடையாது. நான் MGR கூட ஒன்று உட்காந்து சாப்பிட்டவன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு